Introduce yourself. I am Sengathi from Jnanamani College of Technology. We are having Sengathi as a technical champion, chemical engineer from Jnanamani College of Technology, Namakkal, GCT Namakkal. So என்ன பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? ஒரு velocity field கொடுத்திருக்காங்க. Velocity field கொடுத்திருக்காங்க. வாசிங்க velocity field. x square z I cap plus x square z I cap plus 2x y square z j cap minus x z cube k cap. ஸோ வெலாசிட்டி ஃபீல்டு கொடுத்தாங்கன்னா அது நமக்கு என்னெல்லாம் தெரியும்? வெலாசிட்டி ஃபீல்டு கொடுத்தாங்க என்ன தெரியும் நமக்கு? x u u தெரியும், v தெரியும், w யூனா என்ன? u எவ்வளவு வருது? x square z v என்ன வருது? 2x y square z என்ன? w என்ன வருது? minus x z cube. அவ்வளவுதான். என்ன கேக்குறாங்க? p பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 2, minus 2, 3 கொடுத்திருக்காங்க. விஸ்காசிட்டி 0.5 கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் ஷியர் சிக்மா எப்சிலான் y z கொடுத்துட்டாங்க. எப்சிலான் y z ஃபார்முலா என்ன? போன வாரம் படிச்ச ஃபார்முலா தனுஷ் சொன்ன மாதிரி படிச்சு பார்த்தேன், ஏறவில்லை அப்படின்னு. ஏன்னா திரும்ப நினைச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து நினைச்சு பார்த்தா தான் ஏறும். ஃபார்முலா என்ன? ஆஃப் டோ வி பை டோ இசட் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் தான். இப்போ ரெண்டு கிடைக்கணும். வியை வந்து இசட்டை பொறுத்து பண்ணணும். வியை இசட்டை பொறுத்து பண்ணா 2x y ஸ்கொயர் வந்துடும். டபிள்யூ ஒய்யை பொறுத்து பண்ணா 0 ரெண்டு பேர் தான். அப்போ இவன் 0னா இவங்க காலி ஆயிடுவான். அப்போ ஆரையை போடுறோம். ஃபார்முலா வந்து 2x y ஸ்கொயர் அடிதடி வெட்டு குத்து. x எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2. y எவ்வளவு கொடுத்துருக்காங்க? -2. அப்போ 8 போட்டா லைசன்ஸ் கிடைக்கும். இங்கே சிக்மா எப்சிலான் y செட் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரேட் ஆஃப் ஷியர் 8 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ என்ன ப்ராப்ளத்தை என்ன புரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வெலாசிட்டி ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன். என்ன ஃபார்முலா? எப்சிலான் y z ஈக்குவல் டு 1/2 டோ v பை டோ z பிளஸ் டோ w பை டோ y. ஸோ என்னன்னா விக்கு இசட் வரணும், டபிள்யூக்கு ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒய்க்கு விக்கு இந்த ஒய் வந்து அங்கே கொடுத்துட்றான், டபிள்யூக்கு இந்த இசட் இங்கே கொடுத்துட்றான். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம டோ v பை டோ z கண்டுபிடிக்கிறோம். இசட் 1 ஆயிடுது. மிச்சம் இருக்க 2x y ஸ்கொயர் மட்டும் இருக்கு. 2x y ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த ஃபார்முலால 1/2 போட்டோம். இது கொடுத்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். பாயிண்ட் 2க்கு 2 அடிச்சுக்கிறோம். x y ஸ்கொயர் இருக்கு. பாயிண்ட்டுக்கு xக்கு 2 சப்ஸ்டிட் பண்றோம். yக்கு -2 சப்ஸ்டிட் பண்றோம். -2 ஸ்கொயர் 4 × 2 8. எப்சிலான் டிஃபார்மேஷன் ரேட் வந்து 8. அவ்வளோதான். டிஃபார்மேஷன் ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் வந்து 8. ஸோ சூப்பரான ப்ராஜெக்டை சுலபமாக கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் ஃப்ரம் GCT நாமக்கல், ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் டெக்னிக்கல். தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.